ஆ மக்களை இப்போ சில காணொளிகள் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இன்னும் தலைவர் ப்ரெஸ் மீட் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ப்ரெஸ்ஸோட ஒரு ஒரு அவசியம் எப்போ இருந்ததுன்னா, ஒரு காலத்தில் இருந்தது. யாரும் தவிர்க்க முடியல. ஒரு காலத்தில் மக்களுக்கு தொலைத்தொடர்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த சமயத்தில் ப்ரெஸ் மீட்டு வைக்காங்க. எல்லாமே பத்திரிக்கைகள் மூலமாக மக்கள்கிட்ட பேசினாங்க. ஸோ அவங்க அதை இது பண்ணிட்டாங்க. பட் இன்றைக்கி காலம் அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குதோ அது உடனுக்குடன் அது எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துறதுக்கான நிறையா வழிகள் இருக்குது. அப்போ இப்போவும் அவர் ப்ரெஸ் மீட் வச்சு தான் அவரோட இதை அவர் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் ப்ரெஸ் மீட் வைக்கும்போது இன்றைக்கி இருக்கிற பத்திரிக்கையாளர்களெல்லாம் அந்த அளவுக்கு உண்மையானவர்களாக இருந்திருந்தாங்கன்னா, கடைசி 5 வருஷம் நீங்கள் எங்கே போனீங்க? கடைசி 5 வருஷம் நடந்த விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? எங்கே இருந்தீங்க? நான் ஏன் கடைசி 5 வருஷம் எடுக்கிறேன்னா, இந்த கடைசி 5 வருஷம் நடந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் எப்போவுமே நடக்கலை. இந்த அளவுக்கு நடக்கலை. அதனால தான் கடைசி 5 காலத்தை எடுத்துக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அப்போ இந்த 5 வருஷம் நீங்கள் எங்கே போனீங்க? பத்திரிக்கையாளர்கள் பார்த்து கேட்குறேன். நீங்கள் இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணும், மக்களுக்கு எல்லாம் போய் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட 5 வருஷம் உங்களோட பத்திரிக்கை தர்மம் எங்கே போச்சு? நீங்கள் எங்கே உட்காந்துட்டு இருந்தீங்க? இல்லை இப்போது இந்த ரீசனாக நடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த வரைக்கும் உங்களோட தர்மம் எங்கே போச்சு? எங்கள் அண்ணன் இப்போதைக்கு என்ன மாதிரி நினைக்கிறவங்க பத்திரிக்கை அவங்கள மீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி காலத்தின் கட்டாயம் வரும்போது அவர் தன்னிலை விளக்கம் அளிப்பார். அதை நாங்கள் ஏற்றுக்கிறதா ஏற்றுக்க வேண்டாமாங்கிறத மக்களாக நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பெரிய தேச குற்றம் மாதிரி நீங்கள் அதை தீர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. செகண்ட், நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்களெல்லாம் அந்தளவுக்கு உண்மையானவர்கள்னு சொல்ல முடியும். என்ன மாதிரி சாமானிய மக்களெல்லாம் அன்றைக்கி கஷ்டப்படும் போது நீங்கள் எங்கே போனீங்க? ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குறதுக்கு எங்கேயாவது யாரையா கேட்கும்போது அதில் எந்த ஒரு லாபம் பார்க்கலாம், அதில் எந்த ஒரு வணிக விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு பத்திரிக்கையோட அவசியங்கள் தேவை இல்லை. ஏன்னா நாங்களே ஆளாளுக்கு ஒரு சேனல் வச்சுட்டு அவங்களோட கருத்தை பதிவிடும்போது நீங்கள் இங்கே அதே மாதிரி அதுக்கான கருத்துக்கள் வெளிப்படையாக பேசுகிறோம், வெளிப்படையாக நாங்கள் கேட்டுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் அண்ணா அவர்கள் பத்திரிக்கையாளரை சந்தித்து தான் மக்களோட குறையை பற்றி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவர் நினைக்கிறத மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதுக்கான என்னென்ன விளைவுகள், என்னென்ன எதிர்விளைவுகளோ அதை நாங்கள் கொடுப்போம். ஸோ மக்களை நாங்கள் யாரும் இன்றைக்கி அவர் பத்திரிக்கையாளர் சந்திக்கிறத பெரிய விஷயமாக நினைக்கல. அதனால் பத்திரிக்கையாளர்கள் அதை பற்றி பெரிய விஷயமாக நினைக்க வேண்டாம்.